வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து 26 சைஸ்க்கு 3 பீஸ் பிரின்சஸ் கட், அதாவது முன்னுக்கு வந்து நாங்க கப் ஷேப்கான அந்த டாட்டையும் போட்டுட்டு அதுக்கு கீழே பட்டியும் கொடுத்து பிரின்சஸ் கட் மாதிரி வெட்டி செய்யறது. அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப நான் எடுத்திருக்கிற அளவு வந்து 26 சைஸ். 26 சைஸ்க்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து 4.25, ஆம்ஹோல் வந்து அதை விட 1 இன்ச்சு சேர்த்து 4.25. உடம்புட அளவு வந்து நாங்க இந்த எங்களோட 26 சைஸை வந்து 4ஆ பிரிச்சுட்டு 1 கூட்டி 7.5 மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப இது வந்து அப்படியே நான் மார்க் பண்றேன். இந்த சார்ட் வச்சிருக்கிறதுல இப்ப இந்த அளவுகளையே மார்க் பண்றேன். இந்த ஷோல்டர் வந்து 4.25 சொல்ற இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 4.5 மார்க் பண்றேன். பின் பக்கம் தான் எடுக்கிறோம். மடிச்சு தைக்கிறதுக்கு தையலுக்கு 1 இன்ச் விட்டுக்கிறேங்க கீழே அளவு. அதுக்கு பிறகு உங்களோட பிளவுஸ் எவ்வளவு உயரம் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் 12 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். உயரம் 12 இன்ச்சு. கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு அளவு விட்டுருக்கிறோம். இதுக்கு மேலால தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்கிறோம். அடுத்தது இப்ப இந்த மேல ஷோல்டர் மார்க் பண்ணணும். 4.5 இன்ச்சு ஷோல்டர். அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து 4.5 மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே மேல தையலுக்கு உள்ள இடத்த விட்டுட்டு கீழே இருந்து சரியா 4.25க்கு மார்க் பண்ணணும். அந்த 2 கோடையும் சேர்த்து விட்டுறணும். இப்ப இந்த முடிகிற இடத்துல வந்து 7.5 மார்க் பண்ணணும். இதுக்கு பிறகு தையலுக்கு வந்து 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ விட்டுக்கலாம். நான் 1.5 இன்ச் இருக்குது, 1.5 இன்ச்சு தையலுக்கு விடுறேன். அடுத்தது கீழே இடுப்பு வந்து இங்க 7.5 வச்சிருக்கிறோம் உடம்பு பிளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்ப இந்த 7.5ல 1 இன்ச் குறைச்சு 6.5க்கு மார்க் பண்ணணும். 6.5க்கு மார்க் பண்ணிட்டு இந்த 7.5க்கு மார்க் பண்ண கோடையும் இந்த 6.5 கோடையும் 2ஐயும் சேர்த்துறணும். இதுக்கு பிறகு 1.5 இன்ச் அந்த மேல மார்க் பண்ணிருக்கிற 1.5 இன்ச்சை கீழையும் மார்க் பண்ணிடணும். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். நெக்கு வந்து இந்த 26 இன்ச்சுக்கு வந்து 2.25 இன்ச்சு கேப் விடணும். பின் பக்க கழுத்து வந்து 7.5 to 8 வரையும் விட்டுக்கிறலாம். இது அகலம் வந்து 2.25க்கு மார்க் பண்றேன். இந்த கேப் 2.25. கீழே இறக்கம் வந்து 7.5 to 8 வரை மார்க் பண்ணலாம். நான் 8 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இப்ப இந்த ஷேப்புக்குள்ள நீங்க உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை போட்டுக்கிறங்க. நான் சும்மா ரவுண்ட் ஷேப்பே போடுறேன். அடுத்தது இந்த வளைவு, ஆமோல் வளைவு எடுக்கணும். இந்த 2 இருக்குது. இந்த நடுப்பகுதியில ஒரு 1 இன்ச் தள்ளி கோடு போட்டுக்கிறணும். 1 இன்ச் தள்ளி கோடு போட்டுட்டு இந்த 2 புள்ளி இருக்குது. இந்த 2 மேல உள்ள புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கு நடுவுல சென்டரா ஒரு புள்ளி வச்சுட்டு இது அப்படியே இந்த புள்ளியோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த புள்ளிகளை சேர்த்து விட்டுறணும். இதோட வந்து அடுத்தது இந்த ஷோல்டர் இருக்குது. இந்த 2 ஷோல்டருக்கும் நடுவுல நேரா கோடு புள்ளி பாத்துக்கிறங்க வச்சுட்டு அதுக்கு நேரா கோடு போட்டு கீழே ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச். 1 இன்ச் தான் எங்களோட டாட்டட் அளவு. இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச், இங்கிட்ட 1/2 இன்ச் வச்சு 1 இன்ச்சுக்கு இந்த டாட் போட்டுறணும். இப்ப இந்த 1 இன்ச் இங்க வந்து நாங்க 6.5 தானே இடுப்புக்கு வச்சிருக்கிறோம். இந்த 1 இன்ச் பிடிச்ச பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு 5.5 தான் வரும். கடைசியா ஃபைனலா நீங்க பொறுத்துற நேரம் இடுப்பு 5.5 தான் வரும். இந்த 1 இன்ச் சேர்த்து தான் நாங்க 6.5க்கு நான் மார்க் பண்ணி சரியான அளவை வச்சுட்டு இந்த சைடு வருது. இதை இப்படி வளைக்காம அப்படியே ஃபுல்லாவே நேராவே வச்சிடணும். இப்ப நம்ம நேராவே இந்த பேப்பர்ல இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வச்சிருக்கிறேன். நீங்க துணியில வைக்கிற நேரம் இப்படி சைடா வளையாம இத வந்து அப்படியே நேர்கோடாவே அடியில முன் பக்கத்துக்கு மார்க் பண்ணிடணும். அவ்வளவுதான். இப்ப இதை அப்படியே வச்சாச்சு. வச்சுட்டு ஆமோல ஃபர்ஸ்ட் இந்த ஒரிஜினல் இருக்கிற அளவை நாங்க மார்க் பண்ணிக்கிருவோம். அதே மாதிரி கழுத்துக்கும் நாங்க மார்க் பண்ணிக்கிருவோம். இந்த மேல் துண்டை எடுத்துருவோம். இப்ப வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துட்டு கழுத்துட இறக்கம் வந்து 5.5 வச்சா போதும். 5.5க்கு நேரா கோடு போட்டுட்டு இத மூடி விட்டுறணும். முன் கழுத்து பின்னுக்கு 8 வச்சிருக்கோம். பின் கழுத்து உயரத்தையே வைக்க கூடாது. இத வச்சுட்டு இதுதான் முன் கழுத்து. அதே மாதிரி கைக்கு இந்த ஆமோல் இறக்கம் கொடுத்துருக்குறோம். இந்த வளைவுல உள்ளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 1/2 இன்ச்சு தள்ளி இதோட வந்து சேர்த்து விட்டுறோம். நடு சென்டர்ல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு குடையணும். இதுதான் இந்த முன் கைட அளவு. இப்படி வரணும். அடுத்தது
இப்ப வந்து மேல இருந்து இப்ப நாங்க மேல இருந்து செஸ்ட் பாயிண்ட் கணக்கு பண்ணணும். இந்த மேல இருந்து நடுவுல சென்டரா 2 ஷோல்டருக்கு நடுவுல நேரா கோடு வச்சுட்டு இந்த உடம்பு வந்து நாங்க 7.5 வச்சோம். அப்ப இந்த முன் உயரம் வந்து 7.5, அதுக்கு கீழே 2 இன்ச் டாட்டு. அப்ப அந்த முன் உயரம் 7.5 ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறங்க. அதுக்கு கீழே 2 இன்ச் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. இப்ப இந்த டாட்டுக்கு நேரா நாங்க இத இப்படி கோடு ஒன்று போட்டுக்குருவோம். அந்த 2 இன்ச் முடிகிற இடத்துல கோடு போட்டாச்சு. இந்த நடு டாட் வச்சிருக்கோம், அந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் சேர்த்துறணும். ரெண்டையும் நேரா கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டுட்டு 2 பக்கமும் ஒரு 3/4 இன்ச் இந்த பக்கத்துக்கு ஒரு 3/4, இதுக்கும் 1.5 இன்ச் மொத்தத்துல நீங்க டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அப்ப இந்த 2 புள்ளியையும் வந்து இதோட சேர்த்துரு. 3/4 இன்ச் உயரத்துக்கு வச்சுட்டு இந்த 2 புள்ளியையும் 2 இன்ச் உயரத்துக்கு இதை சேர்த்து விட்டுறோம். சேர்த்துட்டு இந்த நடு புள்ளி இருக்குது, இந்த நடுக்கோடு, இந்த நடுக்கோடை கொண்டாந்து இப்படியே வளைச்சு இதோட கொண்டாந்து சேர்த்து விட்டுறோம். இந்த ஆமோல்குள்ள கொண்டாந்து சேர்த்து விட்டுறோம். நாங்க இந்த டாட் வைக்கிறோம். இந்த டாட்ல இந்த பக்கத்துக்கு 1.5 இன்ச், இந்த பக்கத்துக்கு 3/4 இன்ச், இந்த பக்கத்துக்கு 3/4, மொத்தத்துல 1.5 இன்ச் இந்த டாட். இந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட நாங்க இந்த கட்ல போட்டு விட்டுறோம். இப்ப எங்களுக்கு தேவையான அளவு வந்து இதுதான். இப்ப நீங்க இந்த பிரின்சஸ் கட் வெட்டுற நேரம் இந்த பகுதியில இருந்து இதையும் அப்படியே வெட்டி இந்த உள்ளுக்குள்ள உள்ள டாட்டை வந்து வெட்டி எடுத்துறோம். இதுதான், இதுல ஒரு டாட் தான். அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சும், அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு பட்டி எடுத்துறணும். எடுத்துட்டு இந்த புள்ளிய கொண்டாந்து நாங்க எப்பவும் போடுற டாட் மாதிரி தான், அந்த சாதாரண பிளவுஸ்க்கு போடுற மாதிரி தான் கப் ஷேப் இதை பிடிச்சிடணும். இந்த பக்கம் கப் ஷேப் போட்டு வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்ப இத வந்து நாங்க கட் பண்ணி எடுத்துடணும். ஆனா இதுல வந்து நீங்க இந்த மார்க் பண்ணி முடிச்ச பிறகு இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு தள்ளி விட்டுக்கிறணும். 1/2 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கிறணும். இப்ப இதுதான் அளவு. இப்ப இத கட் பண்ணி எடுத்துடணும். இப்ப கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப இந்த பிரின்சஸ் கட்டையும் வெட்டி எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இதையும் அடுத்து இந்த ஷேப்பையும் வெட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாருங்க, இந்த எங்களுக்கு இந்த 1.5 இன்ச் அகலத்தை அப்படியே குறைச்சு விட்டுறணும். இதை அப்படியே வெட்டி விட்டுறணும். அவ்வளவுதான். இப்ப பார்த்தா இப்படிதான் வரும். இப்ப நீங்க தைக்கிற நேரம் இதை இப்படி துணியில வச்சு இப்படி இந்த பக்கத்துக்கு சைட்டால சேர்த்துட்டு இப்படி பொறுத்துற நேரம் இது வந்து சரியா இதோட பொருத்திரும். இதுதான் முன்பக்க டாட்டு. அடுத்து ஸ்லீவ் வந்து கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் விட்டுக்கிறணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கிறணும். அடுத்தது ஸ்லீவோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறணும். அதோட 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து அப்ப மொத்தமாவே மேல வந்து உங்களுக்கு எவ்வளவு அளவு உயரம் வேணுமோ அதோட 1/2 இன்ச் சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு மேல இருந்து நான் 2.5க்கு டவுன் பண்றேன். கீழே அந்த டவுனுக்கு நேரா கோடு போட்டுக்கிறணும். போட்டுட்டு இங்க கீழே எவ்வளவு அடி அகலம் உங்களுக்கு கையில வருதோ அத நீங்க ஃபுல்லா டேப்பை விட்டு எடுத்துட்டு அத பாதியா பிரிச்சுக்கிறங்க. அதுதான் 4 வருது. இந்த இடத்துல 26 சைஸ்க்கு 4. அப்ப இந்த இடத்துல வந்து 5க்கு மார்க் பண்றேன். 1 இன்ச் கூட்டி 5க்கு மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டு இந்த 2 கோடையும் சேர்த்து விட்டுறணும். அடுத்தது இந்த எண்டையும் ஒரு கோடு போட்டு சேர்த்துக்கிறங்க. இப்ப இது 2க்கும் நடுவுல ஒரு சென்டரா புள்ளி வச்சுக்கிறங்க. மேல 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் வச்சுக்கிறங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு மேல இந்த இருக்குது, இந்த எண்டு இருக்குது, இந்த இடத்துல இருந்து அப்படியே வளைச்சிட்டு வந்து இந்த புள்ளி வருது, இந்த புள்ளியில இருந்து மேல இருந்து அப்படியே கீழே இந்த கோட்டுக்கு வளைச்சிடணும். வளைச்சு இதோட சேர்த்துடணும். இதுதான் மேல் கை. அடுத்தது இந்த புள்ளி இந்த சைட்ல இருந்து அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே கொண்டுட்டு வந்து இறக்கி கொண்டுட்டு வந்து இந்த புள்ளியோட மேல கொண்டாந்து அதே மேல் கோட்டிலே சேர்த்து விட்டுறணும். மேல இருந்து இறங்காம இந்த நடு துண்டு மட்டும்தான் எங்களுக்கு, இந்த துண்டு மட்டும்தான் உள்ளுக்கு போகணும். இந்த இடமும் சரியா சேமா இருக்கணும். மேலையும் அதே மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச் எடுக்கணும். இவ்வளவுதான் கை. இப்ப இதை வெட்டி எடுத்துருவோம். இப்ப இதுல வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். இதுதான் சரியான கை. இது வந்து தையலுக்குள்ள 1/2 இன்ச். இது 4 இன்ச்.
இது 5 இன்ச். இந்த உயரம் வந்து நான் 4 இன்ச் வச்சிருக்கிறேன். இப்ப இந்த 3 பீஸ் பிரின்சஸ் கட், அதாவது இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, முன்னுக்கு பட்டி ஒண்ணு, அடுத்தது இந்த பார்ட் 2, மொத்தம் 3 பீஸ் இருக்குது முன் பக்கம். அதனால இது 3 பீஸ் பிரின்சஸ் கட் இதுக்கு பேரு. இப்ப இந்த 26 சைஸ்க்கு எப்படி வெட்டலாம்னு ரொம்ப ஈஸியான முறையில வெட்டி காட்டியிருக்கிறேன். இப்ப நீங்க 26 சைஸா இருந்தா இதே மெஷரை வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க சைட்ல எல்லாம் இடம் இருக்குது. இப்ப உங்களுக்கு இதுல வந்து 26 உடம்பு இருந்தாலும் இடுப்புல வந்து கூட குறைய இருக்கலாம். அதுல எவ்வளவு அளவு இடுப்பை 4 அளந்து பாருங்க. டேப்பை அளந்து பார்த்துட்டு அதை 4 பிரிச்சு இடுப்புடைய அளவு என்ன வருதோ அதை கீழே மார்க் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி ஸ்லீவ்லயும் அளவு வந்து கொஞ்சம் கூட வரலாம், இல்ல சில நேரம் குறையவும் வரலாம். நீங்க உங்களோட கை 4 இன்ச்சோ 5 இன்ச்சோ கை உயரம் எடுக்கிற இடத்துல டேப்பை உள்ளுக்கால விட்டு அதுல எவ்வளவு அடி அகலம் வருதுன்னு பாருங்க. அந்த அகலத்தை 4 பிரிச்சு கையில மார்க் பண்ணிக்கிறங்க. இதுதான் மாற்றம் வரும். மற்றபடி 3 பீஸ் பிரின்சஸ் கட்டுங்கிறது இவ்வளவுதான். இப்ப இதையே நீங்க சாரியில வந்து டபுள் கலர் சாரியா இருந்துச்சுன்னா இந்த பிரின்சஸ் கட் இதுக்கு ஒரு பாட்டு இதுக்கு ஒரு பாட்டு நீங்க தனித்தனியா கொடுத்துக்கறலாம். ஏன்னா நாங்க இது தனித்தனியா தானே கட் பண்ணிருக்கிறோம். அதனால நீங்க வந்து தனித்தனியா கொடுத்து எடுத்துக்கறலாம். இப்ப இதே மாதிரி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.